Hello all, welcome to Exam Rally YouTube channel. It's yours Pathasarathi. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SBI clerk notification வந்துருச்சு. ஸோ வேக்கன்சிஸ் வந்து 3 மடங்குங்கிற மாதிரி இப்போ லாஸ்ட் டைமை விட ரொம்ப வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஈவன் லாஸ்ட் டைம் ஜென்ரலுக்கு கொடுத்த வேக்கன்சியை விட இந்த தடவை ஓவரால் வேக்கன்சி கம்மியாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். தென் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து மொத்தமாக முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. ஸோ அதில் 6 ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ ஓவரால் அனாலிசிஸ் படி ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஸ்லாட் அட்டன் பண்ணேன். எந்த ஸ்லாட் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ அதில் எப்படி வந்திருந்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கட் ஆஃப் எவ்வளோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம் ரேலியில் கொடுத்த மார்க் வந்து அதே மாதிரியே தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் முதற்கொண்டு வந்து பிஓவில் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ளை பண்ணி அதாவது அட்டன் பண்ணி பார்க்காதவங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் முதற்கொண்டு மாறாமல் இருக்குது. ஸோ விசிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்கோட பேங்க் ரெஃபரன்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ பார்ப்போமா? ஓகே டன். ஸோ வெப்சைட் வந்து இப்படி தான் எக்ஸாம் ரேலி. ஸோ இது பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எஸ்பிஐயோடது. ஓகே, எடுத்தோடனே அவன் வந்து வேகன்சி கொடுத்துட்டான். ஸோ வந்து அப்ளை டேட் நல்லா பார்த்துக்கோங்க. 6/8/2025லேருந்து 26/8/2025. ஸோ கடைசி நாள் வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணாமல் தயவு செஞ்சு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ வேக்கன்சிஸ் வந்துருச்சு. எங்கள் டோட்டல் வேக்கன்சிஸ் 5180. ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் ஜென்ரல் வேக்கன்சியே கிட்டத்தட்ட 5800 இருந்தது அப்ராக்சிமேட்டாக. ஆனால் இந்த தடவை ஓவரால் வேக்கன்சியே 500 தான் இருக்குது. ஐயோ வேக்கன்சி குறைச்சிட்டான், கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அப்படியா இப்படியா அதுவா இதுவான்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நாம் அதுக்கு கவலைப்படவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா நாம் ஓவரால் வேக்கன்சியை நம்ம அப்ளை பண்ண போகிறதே கிடையாது. நம்மளுக்கு தேவையானது என்ன? தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடோட வேக்கன்சி பார்த்தா லாஸ்ட் இயர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 336, பாண்டிச்சேரிக்கு ஒரு 4 வேக்கன்சி. ஸோ அரவுண்ட் தமிழ் பீப்புள் மட்டும் எழுதக்கூடிய வேக்கன்சி வந்து 340 இருந்தது. ஆனால் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கான்? 380 வேக்கன்சி கொடுத்துருக்கான். அதாவது ஓவராலாக 8000 வேக்கன்சி கிட்ட கம்மி பண்ணியிருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு 40 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ லாஸ்ட் இயர் வந்து இதை விட அவ்வளோ இருந்தப்பயே வெறும் 340 தான் இருந்தது. இப்போ 5000+ வேக்கன்சி இருக்கப்போ 380 வேக்கன்சிஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இது கிடையாது. மற்ற ஸ்டேட்ஸ் மற்ற இவங்க பேசுகிற மாதிரி நம்ம அதை பற்றி ஒரே பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா வேக்கன்சிஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது கம்பேர் டு லாஸ்ட் இயர். ஓகேவா? ஸோ அப்போ கட் ஆஃப் அது இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேச வேண்டாம். ஏன்னா வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வேக்கன்சிஸ் நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேக்கன்சி கம்மியாகிடுச்சு அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் வேக்கன்சி இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு லாஸ்ட் இயரை விட. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அந்த ஏஜ் வந்து அதே தான். ஸோ இவன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்கு வந்து வந்தது இல்லையா? ஸோ அதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/8/1997க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. அதாவது August 1, 1997க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்பிஐ 2nd of April 1997க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது. ஸோ இதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் வந்து லிமிட்டுமே அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டகரி வைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மெயின் திங் இப்போ வந்துட்டோம். ஸோ இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஆச்சா போச்சான்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா மெயினாக ஐபிபிஎஸ் கிளர்க்லேயே நான் சொன்னது தான் இதுலேயும் சொல்கிறது. 10th இல்லை அதுக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற உங்கள் சர்டிஃபிகேட்டில் தமிழ் இருக்குது சப்ஜெக்டாக அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ண தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே போட்டுட்டான். ஓகேவா? ஸோ 10th 12th
அதில் எனி ஸ்பெசிஃபை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்திக்கு ஹிந்தி உருது அந்த மாதிரி இருக்கா. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு வேளை சான்ஸ்கிரிட்டோ ஃப்ரெஞ்சோ மற்றும் சில லாங்குவேஜஸ் அதர் லாங்குவேஜஸ் தென் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமே. அதை தவிர நீங்கள் தமிழ் ஒரு லாங்குவேஜாக சூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து 10th சர்டிஃபிகேட்டில் உங்ககிட்ட இருந்தால் போதும், நீங்கள் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை வந்து அட்டனே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி நான் வந்து வேறு லாங்குவேஜ் படிச்சிருக்கேன் பட் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறனா தான் உங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ ஸோ பேசிக்காகவே நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த எல்பிடியை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் இயருமே ரீசனிங் ஈஸியாக தான் வந்தது, அதாவது ஏப்ரலில் நடந்த எக்ஸாமில். ஸோ எல்லோரும் சொன்னால் நம்மளை கேட்க மாட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போடலாம். ஸோ தயவு செஞ்சு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் வேக்கன்சியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ டெஸ்ட்டு சீரியஸ் பர்ச்சேஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். கொஷின்ஸோட வந்து ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டு இருக்குது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஜென்ரலாக அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இவன் பெருந்தன்மையாக வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ ப்ரிலிம்ஸ் அதே தான், இங்கிலீஷ், குவான்ஸ், ரீசனிங். ஸோ அதே மாதிரி மெயின்ஸுமே எந்த விதமான இதுவும் சேஞ்சஸ் பண்ணல. ஸோ அதே தான். ஸோ மிச்சதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா, அட்டன் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ வேக்கன்சி வந்து கம்மியாயிடுச்சுங்கிற மாதிரி இது எதையும் பார்க்க வேண்டாம். ஸோ வேக்கன்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஸோ எல்பிடியை பற்றியுமே கவலைப்பட வேணாம். 10th சர்டிஃபிகேட்டில் தமிழ் அப்படிங்கிற இது இருந்தால் போதும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட்டு உங்களோட இது வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ செப்டம்பர் வந்து மிடில் வந்து ப்ரிலிம்ஸ் வந்துடும். ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இதை பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னு. ஓகே டன். ஸோ இதை வந்து நம்ம முடிச்சுப்போம். அடுத்து வந்து இப்போது இது பார்ப்போம். ஓகேவா? ஸோ எஸ்பிஐ பிஓக்கான கட் ஆஃப். ப்ரிலிம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 6 ஷிஃப்ட் நடந்திருக்கு. வேக்கன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 540 சம்திங் வந்து இருந்தது பேக்லாக்கோட சேர்த்தி. ஸோ ஓவராலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 வச்சுப்போம். ஸோ இதில் அவன் ஓவராலாக 1:10 எடுப்பேன்னு சொல்லியிருந்தான் ஒரு 10 டைம்ஸ். அப்போது ஒரு 5000. இல்லை அப்படின்னா 1:20 போனால் கூட 10,000. இது வந்து மொத்தமாக எல்லா கேட்டகரியும் சேர்த்தி. ஓகேவா? ஸோ இது வந்து ஓவரால் கேட்டகரி தான் இந்த 10,000 அப்படிங்கிறது, 5,000 அப்படிங்கிறது. ஸோ எல்லாரும் சொன்ன வரைக்கும் 6 ஷிஃப்ட்டுமே சொல்கிறேன். இங்கிலீஷ் மாட்ரேட், அப்ராக்சிமேட்டாக ரொம்ப வந்து ஹார்ட் லெவலில் கிடையாது. ஸோ மாட்ரேட்டாக இருந்தது. இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு போகிற மாதிரி இருந்தது. குவான்ஸ் வந்து மாட்ரேட் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அது வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்லாட்டுமே ஈவன் மாட்ரேட்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நீங்கள் 25 அட்டன் பண்ண முடிஞ்சாவே அந்த எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அது ஈஸி தான். ஓகேவா? ஸோ 30 கொஷின்ஸில் நீங்கள் 25+ போட்டாவே அந்த செட் வந்து ஈஸி தான். ஸோ அப்படி பார்க்குறப்போ 6 ஷிஃப்ட்லேயுமே டாப்பர்ஸ் வந்து ஈவன் 30 போட்டாங்க. இதை தான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ரீசனிங் டாப்பர்ஸாக இருக்கவங்க, ப்ராக்டிஸ் நிறையா பண்ணவங்க, ஸோ 30 வந்து அட்டம் பண்ணலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட இது வந்து கடைசி ஷிஃப்ட், அதாவது 6th ஷிஃப்ட் வந்து நான் அட்டன் பண்ணேன். ஓகேவா? 6th ஷிஃப்ட் வந்து அட்டன் பண்ணேன். என்னோட ரீசனிங் அட்டெம்ப்ட் வந்து 29. எனக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்குங்கிறதுனால வேர்ட் பேஸ்டு வந்து நான் போடலை, டைம் இருந்தது. ஆனால் ஸோ அதையுமே வந்து தெரிஞ்சவங்களா இருந்தால் அந்த டைமில் வந்து எனக்கு ஆக்சுவலாக 1 மினிட்க்கு மேலே இருந்தது. ஸோ அதை வந்து நான் இது பண்ணி போடலை. பட் 30க்கு 30 போட்டிருக்கலாம் அந்த வேர்ட் ஃபார்மேஷனில் இது பண்ணியிருந்தா. ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் மற்ற 5 ஷிஃப்ட்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 30 out of 30 ரீசனிங் போடலாம். ஓகேவா? ஸோ இதில் எங்கே டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா இங்கிலீஷோட அக்யூரஸியில். ஏன்னா குவான்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக குவான்ஸோட இப்போது ரீசனிங் வந்து ஸோ 30மே போடலான்னு தான் நான் சொல்லுவேன். பட் 27+ அட்டன் பண்ணலாம். ஓகேவா? 28 போடலாம், 2 மிஸ்லேனியஸ் கூட விட்டுட்டா கூட. ஸோ இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ 24, 25 அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் படித்து போடுறவங்க இருக்காங்க. ஸோ டாப்பர்ஸ் வந்து இந்த 10,000 இந்த 5,000 பேர் வந்து சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 5 lakh வந்து கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதில் கண்டிப்பாக இந்த 5,000 மெம்பர்ஸ் வந்து ரீசனிங்கில் டாப்பர்ஸாக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படி பார்க்குறப்போ நீங்கள் 25, 26ங்கிறது மினிமல் ஆஃப் அட்டெம்ப்ட் தான். ஸோ 28, 29, 30யுமே இருக்குது. எதனால் அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் தான். ஸோ 3 பாயிண்ட்ஸ் வந்து கம்பைன் பண்ணி போகிறது, 2 பாயிண்ட்ஸ் கம்பைன் பண்ணி போகிறது, 4 பாயிண்ட்ஸ் கம்பைன் பண்ணி போகிறவங்க கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ரீசனிங் வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் வந்து 28 தான். ஸோ தயவு செஞ்சு ரீசனிங் இதுக்காக நான் சொல்லலை. ரீசனிங் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரீசனிங் டச்லேயே இருக்கவங்க கண்டிப்பாக 28 போடலாம். ஓகேடா. குவான்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 to 20. ஸோ இது வந்து இதை பொறுத்து மாறும். ஓகேவா. ஸோ யாராக இருந்தாலும், அதாவது பிகினர்ஸ் தவிர ஒரு 3-4 மந்த்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் 12 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டிஐ வந்து 6 கொஷின்ஸ் கேட்டிருந்தா அதில் 4 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்தது. அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா ஸ்லாட்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறப்போ. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 to 20 வந்து குவான்ஸ் போடலாம். இப்போ இதுலேயுமே மேக்ஸிமம் அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, இதுலேயும் மேக்ஸிமம் அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அக்யூரசி எங்கே அடிவாங்க அப்படின்னா இங்கிலீஷில். ஓகேவா. இங்கிலீஷில் நல்ல அட்டம் 25, 30. ஸோ இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க. 30 இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க 30+ கூட போட்டிருக்காங்க. பட் இப்போ நார்மலாக இப்போ ரீசனிங்கை நான் 30 போட்டேன், ஆனால் இங்கிலீஷ் நான் 25 போட்டிருக்கேன். இதில் பேராஜம்பிள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் 5மே கரெக்ட் ஆகலாம், இல்லை 5மே ராங்காகவும் போகலாம். ஸோ ஒருவேளை நான் பேராஜம்பிளை விட்டுட்டு 20 மட்டும் அட்டன் பண்ணியிருக்கேன், அது அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்களும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது எவ்வளோ வரலாம் அப்படிங்கிற, ஏன்னா இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஈவன் வந்து இதில் 30 வச்சுக்கோங்க, இதில் 30, 60, ஈவன் 75 கூட இருக்கட்டும். பட் இங்கிலீஷில் இப்போ 5 மார்க் அவன் லேக் ஆனானா ஃபைனல் கட் ஆஃப் வந்து அவனோட இது வந்து ஸ்கோர் 67.5 தானே வரும். ஸோ 75ன்னு சொல்லலாம், 70ன்னு சொல்லலாம். அக்யூரஸி அங்கே மெயின்டைன் ஆகிருக்கா அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஓகேவா. ஏன்னா இங்கிலீஷ் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 30 போட்டவங்களா இருக்கட்டும், 25 போட்டவங்களா இருக்கட்டும், பேராஜம்பிள் சில பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து ஃபில்லர்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, க்ளோஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்யூரேட்டாக போட்டிருக்கணும், இதுதான் மெயின். ஸோ 70+ போட்ட எல்லாருமே அக்யூரேட்டாகவும் போட்டிருப்பாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான். ஓகேவா. ஸோ அப்படி பார்க்குறப்போ கட் ஆஃப் இப்போ இதுதான் வச்சுப்போமே, பேசிக்காக வந்து 67.5 தான். இது வந்து ரீசனிங் அண்ட் குவான்ஸை விட்டுட்டு இங்கிலீஷில் ஒரு 5 கொஷின் காம்ப்ரமைஸ் பண்ணி வர இது வந்து 67.5. அப்படி பார்க்குறப்போ ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 64 +or -2 இவ்வளோ தான் வரும். ஸோ இதை விட கம்மியாகவும் போகலாம், அதிகமாகவும் போகலாம், வேக்கன்சிஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ 64 வந்து ஜென்ரல், 64 +or -2 வச்சுப்போம். ஓகேவா. ஸோ ஏன்னா எல்லாருமே 75 போட்டிருந்தான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ 70, 75 அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தா ஈவன் அப்போ 70 கட் ஆஃப் கூட தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அக்யூரசிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ எல்லாருக்குமே போட்டுட்டு வந்த எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் அட்டம்ஸ் வந்து நான் அக்யூரேட்டாக தான் போட்டிருக்கேன், 30 கொஷின் போட்டிருக்கேன், அந்த 30மே கரெக்ட் அப்படின்னு யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ரியலிஸ்டிக்கான உண்மை என்னன்னா இதுதான். ஸோ அக்யூரேசி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி வேக்கன்சிஸை பொறுத்து ஸோ 64 +or -2 இதை விட கம்மியாகவும் போகலாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 61 கிட்ட இருந்தது. ஸோ 62, 63 அந்த மாதிரியும் போகலாம், இல்லை ஒரு 66, 67 அந்த மாதிரியும் போகலாம். ஸோ 70, 68, 69, 70 அவ்வளோ போகுமான்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறி. 70 எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இது வந்து ஜென்ரல் கேட்டகரி. ஏன்னா ஜென்ரலில் இது இன்னொன்று நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஒரு கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா, இப்போ ஜென்ரலில் வந்து ஒரு 2000 பேர் இருக்காங்க அப்படின்னா 2000 வேக்கன்சிஸ் எடுக்கணும். ஸோ 200 வேக்கன்சிஸ்க்கு 2000 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்களா, இதோட ஃபைனல் அதாவது 2000 மெம்பரோட ஃபைனல் வேல்யூவும் அடுத்த கேட்டகரியில் இருக்க ஃபைனல் வேல்யூ தான் வைப்பானே ஒழிய அவங்களையுமே இந்த 2000ல் நிறுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா. ஸோ ஓபிசிக்கு இப்போ 137 சம்திங் இருக்குன்னா 1400 தான் எடுப்பானான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃபும் ஓபிசி கேட்டகரியோட கட் ஆஃபும் இல்லை அது கீழே எந்த கேட்டகரியோட கட் ஆஃபும் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் தான் மெம்பர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதையுமே நம்மளால் சொல்ல முடியாது இப்போ 5000 தான் எடுப்பான் 10,000 தான் எடுப்பானான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதை விட ஒன்று இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்.
ஜென்ரலுக்கு ஈக்குவலாக தான் மற்ற கேட்டகரிஸ் இருக்கணும், இல்லை இதை விட கீழே. நீங்கள் கடைசி லாஸ்ட் இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேட்டகரியோட கட் ஆஃபும் வந்து ஒரே மாதிரியே இருக்கும், இல்லை 2 கேட்டகரி ஒரே மாதிரி இருக்கும். என்னன்னா இதுதான் காரணம். ஸோ இதோட ஃபைனல் கேட்டகரியும் அதோட ஃபைனல் கேட்டகரியும் ஒன்றா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமே 1400 பேர் தான் எடுக்கணும் ஓபிசியில். ஆனால் 2100வது மெம்பர் தான் இந்த 64 வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2100 பேர் அவன் எடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி கட் ஆஃப்ங்கிறது இப்படி தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஜென்ரல் கேட்டகரியை வச்சு அதோட லாஸ்ட்டும் அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் ஓகே தான் எடுப்பாங்க. ஒருவேளை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1370th மெம்பரே ஒரு 63 கட் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதுதான் ஓபிசி கட் ஆஃப். ஓகேவா? ஸோ ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃபை வச்சு தான் மற்ற எல்லா கேட்டகரியோட கட் ஆஃபும் ப்ரிடிக்ட் ஆக்கப்படும். ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஃபார்மு, ஸோ அந்த இது வந்து ஃபஸ்ட்டு 1:10 இல்லை 1:15 20. ஸோ அதே படி அப்படி அதில் போக முடியல அப்படின்னா கட் ஆஃப் வந்து இப்படி தான் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. SBI PO 65 அட்டம்ப்ட்ஸ் வந்து நீங்கள் அக்யூரேசியாக போட்டிருந்தீங்கனாவே நீங்கள் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு கீழே ஒரு 55 56 57 60 ஆனால் அக்யூரேசி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலைசேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 55 to 60 வந்து நான் அக்யூரேட்டாக போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு +or -4 to 5 மார்க் உங்களுக்கு நார்மலைசேஷனில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களையுமே நான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் ஆகாது. IBBS PO மெயின்ஸ் அடுத்த லைனில் இருக்குது. ஸோ IBBS PO மெயின்ஸ் கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகும் இதில் விட்டவங்களுக்கு. ப்ரிலிம்ஸ் சொல்கிறேன். ஸோ மெயின்ஸ் அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ தயவு செஞ்சு SBI PO மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.